வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மேக்ஸ்ல சதவீதம் பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். சரியா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 2ல எக்ஸசைஸ் 2.1 பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எக்ஸசைஸ் 2.2வும் அதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சதவீதம் அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இரண்டு அளவுகளை ஒப்பிட பயன்படுத்தப்படும் முறை. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பின்னங்களை எப்படி சதவீதமா மாத்தணும், சதவீதம் கொடுத்தா எப்படி பின்னமா மாத்தணும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அண்ட் நம்ம ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் பார்த்துருந்தோம். என்ன பார்த்தோம்? PMFDன்னு பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? PMனா என்னது? நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா, அதாவது சதவீதம் வேணும்னா என்ன செய்யணும்? 100 பெருக்கணும். சரியா? ஸோ அதுதான் நம்ம PMனு ஞாபகம் வச்சிருந்தோம். FD அப்படின்னா என்னது? நம்மளுக்கு பின்னம் வேணும்னா, பின்னம்னா ஃபிராக்ஷன் வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம 100 வகுக்கணும். அதை நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் PMFDன்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் என்ன பண்ண போறோம்னா கிட்டத்தட்ட அதே தான், அதே கான்செப்டும் உள்ள வரும். ஆனா நம்ம தசம எண்ணுக்கு போறோம். சரியா? நம்ம போன கிளாஸ்ல பின்னமும் சதவீதம் மட்டும்தான் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல தசம எண்கள் வருது. தசம எண்களை எப்படி சதவீதமா மாத்தணும், சதவீதம் கொடுத்தா அதை எப்படி தசம எண்ணா மாத்தணும்னு பார்க்க போறோம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். போன கிளாஸ் ஈஸியா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கிளாஸும் ஈஸியா புரியும். சரியா? டைரக்டா இந்த கிளாஸ் நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் போய் பார்ட் 1% வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 0.85 கொடுத்துருக்காங்க. 0.85 என்ன செய்யணும்? நம்ம சதவீதமா மாத்தணும். 0.85ங்கிறது ஒரு தசம எண். ஓகேவா? எப்பவுமே தசம எண் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த புள்ளிகளை எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்ப 0 புள்ளின்னு இருக்கா, நம்மளுக்கு புள்ளி எடுக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த புள்ளி 8 5க்கு அப்புறம் வரணும். 8 5க்கு அப்புறம் ஒரு புள்ளி இருந்தா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு அடுத்து 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம கண்டுக்க மாட்டோம். அப்ப இந்த புள்ளி என்ன செய்யணும்? நம்ம ரைட் சைட்ல 2 டைம்ஸ் நகட்டணும். ஸோ அந்த ரைட் சைட்ல 2 டைம் நகட்ட நம்ம என்ன செய்யணும்? சிம்பிளா அப்படின்னா 100ஆல பெருக்கணும். ஸோ நம்ம மேல 100ஆல பெருக்கணும், கீழே என்ன பண்ணணும்னா 100ஆல பெருக்கணும். சரியா? இப்ப இந்த மேல இருக்கிறது எப்படி மாறிடும் அப்படின்னா 85ன்னு மாறிடும். 0.85 × 100 என்னது? 85/100ன்னு இருக்கும். இப்ப நம்மளுக்கு பின்னம் கிடைச்சிருச்சு. பின்னம சதவீதமா மாத்துறது ஈஸி தானே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம் இல்லையா? சதவீதம் வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம 100ஆல ஜஸ்ட் பெருக்க போறோம். பெருக்கணும் என்ன ஆகும்? இந்த 100 இந்த 100 அடியாயிரும். அப்ப நமக்கு இதுதான் தேவையான சதவீதம். ஓகேவா? 0.85ங்கிறது 85%. ஓகேவா? நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு, நிறைய சிம்பிள் மெத்தட்ஸ்லாம் இருக்கு. பட் நம்ம அந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் ஷார்ட்கட்லாம் டக்கு டக்குன்னு போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம்ல குழப்ப வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எப்பவுமே பேசிக் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த இப்படிதான் மாத்தணும், அதனாலதான் இது கிடைக்குதுங்கிற அந்த பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் கொஸ்டின்ல எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரியா? நம்மளுக்கு டைம் கம்மியா இருந்தாலும் பேசிக்ஸ் மெத்தட் தெரிஞ்சா கரெக்டான ஆன்சர் வரும் உங்களுக்கு கடைசியில. ஆனா ஷார்ட்கட் படி பண்ணும்போது நம்ம சின்ன விஷயத்த மாத்தி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் என்ன ஆயிரும்? ஆன்சர் தப்பாயிரும். ஏன்னா தசம எண்கள்ல எல்லாம் புள்ளி ரொம்ப முக்கியம். ஒரு டிஜிட் நீங்க தள்ளி புள்ளி வச்சாலும் ஆன்சர் தப்பாயிரும். நமக்கு ஆப்ஷன்ல எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருப்பான். சரியா? அதனால எப்பவுமே பேசிக் மெத்தட் படி கரெக்டா போடுங்க. ஷார்ட்கட் மெத்தட டக்குன்னு 0.85னா 85% அப்படின்னு நம்ம நிறைய ஷார்ட்கட் இருக்கு, டக்கு டக்குன்னு போடலாம். ஆனா அது எக்ஸாமுக்கு உதவுமா அப்படின்னா சந்தேகம்தான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 0.05. சரியா? தசம எண் கொடுத்துருக்காங்க, நம்ம சதவீதமா மாத்தணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த புள்ளிய இல்லாம ஆக்க ட்ரை பண்ண போறோம். அப்ப 2 தடவை புள்ளிய ரைட் சைட்ல கொண்டு வந்தா புள்ளி இல்லாம ஆயிருமா? அப்ப என்ன செய்ய போறோம்? போன சம்ல செஞ்ச அதேதான். 0.05 என்ன செய்ய போறோம்? 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்க போறோம். 100ஆல பெருக்கினாலே நமக்கு இது 5ஆ மாறிடும். ஏன் 100ஆல வகுக்கணும்? அப்பதான் அதோட வேல்யூ மாறாம இருக்கும். நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு நம்பரால பெருக்கிறோம்னா அதே நம்பரால வகுக்கணும். சரியா? இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம், நல்லா ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது எப்படி மாறிடும்? 0.05 × 100 5ஆ மாறிடும். வகுத்தல் 100 இருக்கா? இப்ப நமக்கு சதவீதம் தேவை. நம்மள்ட்ட பின்னம் இருக்கு. பின்னத்தை சதவீதமா மாத்த என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். அப்ப இந்த 100 இந்த 100 அடிப்பேரும். தேவையானது 5%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 0.3 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு புள்ளி தான் இருக்கு. அதாவது புள்ளிக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ ஒரு தடவை நம்ம ரைட் சைட்ல கொண்டு வந்து என்ன ஆயிரும்? இது முழு எண்ணா மாறிடும். அப்ப நம்ம 0.3 என்ன செய்யணும்னா 10ஆல பெருக்கி 10ஆல வகுத்தா போதும். சரியா? அப்ப மேல என்னவா மாறும்? 3ஆ மாறிடும். 3/10ன்னு இருக்கும். இது நம்மளுக்கு பின்னம். நம்மளுக்கு தேவை சதவீதம்ங்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்? 100ஆல பெருக்கிறோம். PM ஞாபகம் இருக்கும் இல்லையா? பெர்சன்டேஜ் வேணும்னா 100ஆல பெருக்கணும். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 30%.
சரியா? புரியும் நம்புறேன். எதுவும் டவுட் இருக்கா இதுவரைய? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டவுட் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? கொஸ்டின் 4 பாருங்க. 0.025 நம்ம இப்ப எத்தனை டிஜிட் ரைட் சைடுல புள்ளியை மூவ் பண்ணணும்? 1 2 3. சரியா? அப்ப நம்ம 0.025 1000ஆல பெருக்கி 1000ஆல வகுக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? அப்ப மேல உள்ள தொகுதி என்னவா மாறும் அப்படின்னா 25 மாறிடும். 25/1000 இருக்கும். இது நம்மளுக்கு பின்னம். பட் நம்மளுக்கு தேவை சதவீதம்ங்கிறனால நம்ம 100ஆல பெருக்கிறோம். 2 0 கேன்சல் ஆயிருமா? அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 25/10%. சரியா? இது எப்படி எழுதலாம்? 5ஆல வகுத்தோம்னா கீழே 2 இருக்கும், மேல 5 25. அப்ப நம்ம 5/2% எழுதிக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் 2.25 கொடுத்துருக்காங்க. அப்ப 2 தடவை நம்ம புள்ளிய ரைட் சைட்ல கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ண போறோம்? அதுக்கு 2.25 வந்து 100ஆல பெருக்கி என்ன செய்ய போறோம்? 100ஆல வகுக்க போறோம். எப்படி மாறும்? 225/100 மாறுமா? பின்னம் இருக்குது. நம்ம அதை சதவீதமா மாத்த என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? இந்த 100 இந்த 100 அடியாகி நம்மளுக்கு 225% கிடைக்கும். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? இப்ப உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதே தான் வந்து பயிற்சியிலையும் கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் அதே தான் நம்மளுக்கு இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதே தான் தசம எண் கொடுத்துட்டாங்க, சதவீதமா மாத்த சொல்லியிருக்காங்க. நான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 செய்யறேன். மிச்சம் 3 நீங்க செஞ்சு என்ன பண்ணுங்க? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.25 25 என்ன செய்யணும்? 2 டைம் ரைட் சைட்ல கொண்டு வரணும். அப்ப நம்ம 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணுமா? எப்படி மாறும்? நம்மளுக்கு 25/100 மாறும். கரெக்டா? இதை நம்ம சதவீதமா மாத்தணும். அப்ப 100ஆல பெருக்கணுமா? இதுவும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? 25% கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம்ல என்ன இருக்கு? 0.07 அதே தான். நம்ம ஒரே மாதிரி டைப்ல எதுக்கு நிறைய சம் செய்யணும்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. எக்ஸாம் அப்ப அதுவே ஃப்ளோவா வந்துடும். சரியா? நம்ம யோசித்து கூட செய்யணும்னு அவசியம் இருக்காது. அதனால ஒரு டைப்புக்கு குறைஞ்சது ஒரு 10 சம்மாவது நோட் அண்ட் பென் எடுத்து செஞ்சு பாருங்க. சும்மா வந்து வீடியோ பார்த்துட்டு ஓகே ஓகே எவ்வளவுதானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஓகேவா? ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா தெரியும். இவ்வளவுதானே, அங்கிட்ட புளிய மாத்தணும், ஓகேப்பா, அப்புறம் 100ஆல பெருக்கணும், இவ்வளவுதானே அப்படின்னு தெரியும். பட் நம்ம உட்காந்து தனியா செஞ்சு பார்க்கும் போது தான் நம்ம எங்க தப்பு விடுறோம்னு கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஏன்னா எக்ஸாம் ஹாலெல்லாம் யாரும் வீடியோ போட மாட்டாங்க. நம்ம தான் உட்காந்து செஞ்சு ஆன்சர் போடணும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா நோட் அண்ட் பென் எடுத்து செய்யுங்க என் கூடயே. 0.07 என்ன செய்ய போறோம்? நம்ம புள்ளி இல்லாம மாத்த போறோம். அப்ப 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணுமா? எப்படி மாறும்? 7/100 மாறுமா? கரெக்டா? 2 தடவை கொண்டு வரோம், அதனால நம்ம 100ஆல பெருக்கணும். இதே 3 டிஜிட் இருந்தா என்ன செய்யணும்? 1000ஆல பெருக்கி 1000ஆல வகுக்கணும். சரியா? இப்ப நம்ம இதை சதவீதமா மாத்த என்ன பண்ணணும்? 100 பெருக்கணும். அப்ப இந்த 100 இந்த 100 கேன்சல் என்ன கிடைக்கும்? 7% ஆன்சர் கிடைக்கும். சரியா? மிச்சம் இருக்க 3 சமையும் செஞ்சு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் டைப் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தசம எண்ணை எப்படி சதவீதமா மாத்தணும்னு. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா சதவீதங்களை தசம எண்ணா மாற்றுக. ஓகேவா? இதுவும் ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு சதவீதம் டேரக்டா கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பின்னமா மாத்துவோம். சரியா? ஏன்னா சதவீதத்துல இருந்து பின்னமா நம்மளுக்கு மாத்த தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே வகுத்தோம்னா நம்மளுக்கு தசம எண் கிடைச்சிரும். சரியா? சோ சதவீதம் இருக்கு, பின்னம் வேணும்னா என்ன செய்யணும்? FDன்னு பாத்துருக்கோமா? டினா டிவைட் பண்ணணும், பின்னம்னா ஃபிராக்ஷன் வேணும்னா டிவைட் பண்ணணும். சரியா? சோ 58 இருக்கு. அப்ப 58/100ங்கிறத என்னது? 58% பின்ன வடிவம். சரியா? இப்ப இதுல இருந்து நம்ம தசம எண் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஏன்னா வகுத்தல 100 இருந்தா என்ன செய்யணும்? புள்ளி இங்க இருக்குன்னு அர்த்தம். புள்ளிய 2 தடவை முன்னாடி கொண்டு போகணும். ஏன் 2 தடவை? ஏன்னா கீழே 2 0 இருக்கிறனால, 100 இருக்கிறனால. 1000 இருந்தா என்ன செய்யணும்? புள்ளிய 3 தடவை முன்னாடி கொண்டு போகணும். அப்ப நமக்கு தேவையான தசம எண் என்னது அப்படின்னா 0.58. புரிஞ்சிருச்சா? இன்னும் 2 சம் பார்ப்போம், நல்லா புரிஞ்சிரும். செகண்ட் சம் பாருங்க. 8% கொடுத்துருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்த போறோம். பின்னமா மாத்தணும்னா FD. அப்பனா 8/100. நம்ம என்ன செய்யணும்? புள்ளி இங்க இருக்கு, புள்ளி கொடுக்கவே இல்லை. அதாவது முழு எண்ணு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா அதுல புள்ளி லாஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப புள்ளிய நம்ம 2 தடவை முன்னாடி கொண்டு போகணும். எப்படி மாறும்? 0.08. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான தசமம். ஈஸியா இருக்கா? அடுத்த சம் பாருங்க. 30% கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்துவோம். அப்ப 30/100 எழுதுவோமா? இதுவும் கேன்சல் ஆயிருமா?
கீழே வந்து ஒரு 0 தான் இருக்கு. இங்க இருக்கிற புள்ளியை இங்க கொண்டு போனா போதும். அப்ப என்னது 0.3 அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து 120% கொடுத்துருக்காங்க. தசமமா மாத்திட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்துவோம். பின்னமா மாத்த என்ன செய்யணும்? 100ஆல வகுக்கணும். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஒரே ஒரு 0 தான் கீழே இருக்கு. புள்ளி இங்க இருக்குன்னு அர்த்தம். அதை அப்ப இங்க கொண்டு போனா போதும். அப்போ 1.2 இதுதான் நமக்கு தேவையான தசமம். சரியா? அடுத்த சம் 1.25%. ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் போல பின்னமா எழுதுவோம். பை 100. கீழே வந்து 2 0 இருக்கா? அப்ப இங்க இருக்க புள்ளிய 2 தடவை முன்னாடி கொண்டு போகணும். என்னவா மாறும்? 0.0125. இதுதான் நமக்கு தேவையான தசமம். ஓகேவா? எந்த டவுட் இருக்கா இதுவரைய? அடுத்து இதே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா? பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நம்மள தசமமா மாத்த சொல்லிருக்காங்க. நான் வந்து இதுல ஃபர்ஸ்ட் 4 சம் செய்றேன். மிச்சம் இருக்க 3 நீங்க செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 3% கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம முதல்ல பின்னமா மாத்துவோம். அப்ப 3/100 2 0 அப்படின்னா புள்ளி 2 தடவை முன்னாடி போணுமா? 0.03. ஓகேவா? அடுத்த சம் 25% கொடுத்துருக்காங்க. 25%னா ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்தணும்னா 25/100 வரும். 2 தடவை புள்ளிய மாத்தணுமா? 0.25. ஓகேவா? அடுத்து 80% கொடுத்துருக்காங்களா? 80% அப்படின்னா 80/100. ஒரு 0 கேன்சல் ஆயிரும். கீழே ஒரு 0 தான் இருக்கு. அப்ப இங்க இருக்க புள்ளி இங்க கொண்டு போனா போதும். 0.8 தான் நமக்கு தேவையான தசமம். ஓகே, லாஸ்டா 67% கொடுத்துருக்காங்க. அப்ப 67/100ங்கிறதா நமக்கு தேவையான பின்ன வடிவம். கீழே 2 0 இருக்கு. இங்க இருக்க புள்ளி என்ன செய்யணும்? 2 தடவை முன்னாடி கொண்டு போகணும். அப்ப 0.67 இதுதான் நமக்கு தேவையான தசமம். ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்க 3 சம்ம நீங்க செஞ்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு வீடியோ நல்லா புரியுது, சம்மு நல்லா புரியுதுன்னா லைக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு புரியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு. சரியா? அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போமா? எடுத்துக்காட்டு 2.12 என்ன கொடுத்துருக்காங்க? மலர் 25 மீட்டர் துணி சுற்றலிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதமாக மாற்றுக. சரியா? இது நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல பார்த்த மாதிரியே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. நம்ம போன கிளாஸ்ல கட்டம் பார்த்தோம் பாத்தீங்களா? கட்டமா கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கட்டங்களை மட்டும் கலர் பண்ணிருப்பாங்க. அப்ப கலர் பண்ண கட்டத்தோட சதவீதம் கேட்டாங்க இல்லையா? கிட்டத்தட்ட இதுவும் அப்படிதான். எப்பவுமே நமக்கு தெரியும் மொத்தத்தை வந்து கீழே எழுதணுமா? சோ மொத்த சுற்றுல மொத்தம் எவ்வளவு துணி இருக்குன்னா 25 மீட்டர் இருக்கு. 25 கீழே எழுதுங்க. அதுல வந்து மலர் எவ்வளவு வாங்கினாங்க? வெறும் 1.75 மீட்டர் தான் வாங்கினாங்க. அப்ப அதை மேல எழுதுங்க. இப்ப நமக்கு தேவையான பின்ன வடிவம் கிடைச்சிருச்சா? என்னவா மாத்தணும்? சதவீதமா மாத்தணும். பின்னம் இருந்து சதவீதமா மாத்தணும்னு நம்ம என்ன செய்யணும்? பீனா எம்மா 100ஆல பெருக்கணும். சரியா? ஒரு 25 25 4 25 100 வருமா? 175 4ஐயும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1.75 × 4 இதான் நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ 1.75 4 4 5 20 4 7 என்னது? 28 28 + 2 30. 1 4 4 4 + 3 7. அப்ப நம்மளுக்கு 700 கிடைச்சிருக்கு. சரியா? இங்க 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்கு இல்லையா? அப்ப இங்க 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம்னா புள்ளிக்கு அப்புறம் இருக்க 0க்கு மதிப்பு கிடையாது. அப்ப அதை அடிச்சு விட்டுறலாம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 7%. ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். எடுத்துக்காட்டு 2.13 படத்தில் நீல வண்ண நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம். ஸோ ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதுல நீல வண்ண நிழல் வந்து சில இடத்துல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை பகுதியா பிரிக்கலாம் அப்படின்னா பாருங்க 1 2 3 4. சரியா? முக்கோண வடிவத்துல இருக்கா? ஸோ 4 முக்கோண வடிவங்கள் இருக்கு. அதுல எத்தனை மட்டும்தான் வண்ணம் தீட்டிருக்காங்கன்னா 1 2ல மட்டும்தான். ஸோ மொத்தத்தை எப்பயும் கீழே எழுதுங்க. 4 பகுதி இருக்கு. அதுல 2 பகுதியை மட்டும் வண்ணம் தீட்டிருக்காங்கன்னா 2/4 தான் நம்மளுக்கு கிடைச்ச பின்னம். இதை சதவீதமா மாத்தணும்னா ஈஸி. 100ஆல பெருக்கிட வேண்டியதான். ஸோ அடி கொடுங்க. இங்க 1 இங்க 2 இது 1 2 10 50. அப்ப 50%. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப நம்ம பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். பயிற்சி 2.2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்ணாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு சதவீதத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா தசம எண்ணா மாத்த போறோம். நம்ம எடுத்துக்காட்டுல என்ன பண்ணோமோ அதையே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 21% கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதை தசம எண்ணா மாத்தணும். சரியா? ஸோ 21% ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பின்னமா மாத்த போறோம். பின்னமா மாத்திரோம்னா அதை அப்படியே வகுத்தோம்னா தசம எண் கிடைச்சிரும். ஸோ பின்னமா மாத்திரக்கு நம்ம என்ன செய்யணும்னா 100ஆல வகுக்கணும். கரெக்டா? 2 0க்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா? அப்ப 0.21 இதுதான் நமக்கு தேவையான தசம எண். ஓகே, அடுத்து பாருங்க 93.1 கொடுத்துருக்காங்க. ஸோ 93.1%. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்துவோம். அதுக்கு 100ஆல வகுக்கணும். புள்ளியை 2 தடவை முன்னாடி கொண்டு போகணுமா? அப்ப ஆன்சர் என்னது? 0.931. சரியா? இதுதான் நம்மளுக்கு தேவையான தசம எண். அடுத்து கொஸ்டின் 3 151% கொடுத்துருக்காங்க. 151/100 போட்டா என்ன கிடைச்சிரும்? பின்னம் கிடைச்சிரும். கீழே 2 0 இருக்கனால என்ன செய்யணும்? புள்ளிய 2 தடவை முன்னாடி கொண்டு போகணும்.
அப்போ 1.51 தான் நமக்கு தேவையான தசமம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 65% கொடுத்துருக்காங்க. 65/100 போட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? தேவையான பின்னம் கிடைக்கும். புள்ளியை 2 தடவை முன்னாடி கொண்டு போங்க. 0.65 தான் நமக்கு தேவையான தசமம். அடுத்து லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.64%. நம்ம பின்னமா மாத்த என்ன செய்யணும்? 100ஆல வகுக்கணும். புள்ளி இங்க இருக்கா? அப்ப 2 தடவை முன்னாடி கொண்டு போகணும். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 0.0064. சரியா? இதுதான் நமக்கு தேவையான தசம எண். நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை ஜீரோ கொடுத்தாலும் சரி, எத்தனை ஜீரோ தள்ளி புள்ளி வச்சு எப்படி கொடுத்தாலும் நீங்க கரெக்டான ஆன்சர் போட்டலாம். சரியா? இப்ப கொஸ்டின் 2 பார்ப்போம். பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுக. தசம எண் கொடுத்துட்டாங்களா? சதவீதமா மாத்தணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0.282. நம்மளுக்கு சதவீதமா மாத்தணும்னா நம்மளுக்கு பின்ன வடிவம் தேவை. ஏன்னா நம்ம பின்னம் டு சதவீதம், சதவீதம் டு பின்னம் தான் படிச்சு வச்சிருக்கோம். சரியா? இதை ஃபர்ஸ்ட் பின்ன வடிவமா மாத்துவோம். அப்ப இந்த புள்ளியை எடுக்க ட்ரை பண்ணுவோம். புள்ளி எடுக்க நம்ம என்ன செய்யணும்? 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப 1000ஆல பெருக்கி என்ன செய்யணும்? 1000ஆல வகுக்கணும். மேல உள்ளது எப்படி மாறிடும்? வெறும் 282 மாறிடும். 282/1000 இருக்குமா? நம்ம இப்ப சதவீதமா மாத்த போறோம். சதவீதம் மாத்த என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். அவ்வளவுதான். 2 ஜீரோ 2 ஜீரோ பேரும். கீழே 10 மட்டும் இருக்கா? அப்ப எங்க இருக்க புள்ளி என்ன செய்யலாம்? ஒரு தடவை முன்னாடி கொண்டு போயிடலாம். சரியா? கொண்டு போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 28.2% கிடைக்கும். சரியா? இது வந்து தசம வடிவம். அதை நம்ம சதவீதமா மாத்திருக்கோம். சதவீதத்திலையும் புள்ளி இருக்குதான். பட் அது வேற, இது வேற. ஓகேவா? கொஸ்டின் 2. 1.51 தசம எண் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சதவீதமா மாத்தணும். புள்ளி எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நம்ம 100ஆல பெருக்கி 100ஆல வகுப்போம். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குல்ல, அதனால. அப்ப தொகுதி எப்படி மாறும்? 151 மாறிடும். பை 100 இருக்கும். சதவீதமா மாத்த என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணுமா? இதுவும் கட்டாயி என்ன கிடைக்கும்னா 151% கிடைக்கும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. 1.09 கொடுத்துருக்காங்க. புள்ளி எடுக்க ட்ரை பண்ணா என்ன செய்யணும்? அதே தான். 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும். எப்படி மாறும்? 109/100 மாறுமா? இது நம்ம சதவீதமா மாத்த என்ன செய்யணும்? இன்னொரு 100ஆல பெருக்கணும். இது 2 கட்டாயம் என்ன கிடைக்கும்? 109% கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. 0.71 கொடுத்துருக்காங்க. கொடுத்த தசம எண் இதுதான். இதை நம்ம சதவீதமா மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் புள்ளி எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்க போறோம். எப்படி மாறிடும்? 71/100 மாறிடுமா? இப்ப சதவீதமா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். 100 100 கட்டாயம் என்ன கிடைக்கும்னா 71% கிடைக்கும். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.858 கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நம்ம சதவீதமா மாத்தணும். புள்ளி எடுக்கணும் என்ன செய்யணும்? 3 தடவை ரைட் சைட்ல கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா 1000ஆல பெருக்கி 1000ஆல வகுக்கணும். எப்படி மாறும் பாருங்க. 858/1000 மாறுமா? நம்ம சதவீதமா மாத்த என்ன செய்யணும்? இன்னொரு 100ஆல பெருக்கணும். இங்க 2 ஜீரோ, அந்த 2 ஜீரோ பேரும். கீழே வந்து ஒரு ஜீரோ இருக்கா? அப்ப என்ன செய்யணும்? ஒரு தடவை மட்டும் லெஃப்ட்ல புள்ளியை நகர்த்திடணும். அப்ப 85.8% கிடைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் 3. ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றி அமைக்க. ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, சதவீதம் கொடுத்துட்டு தசமம் கேட்டிருக்காங்க. நம்ம இதை ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்துவோம். பின்னமா மாத்திட்டோம்னா அதை அப்படியே நம்ம தசம எண்ணா மாத்திடலாம். ஸோ பின்னமா மாத்த என்ன செய்யணும்? பின்னம்னா ஃபிராக்ஷன், ஃபிராக்ஷன் வேணும் என்ன செய்யணும்? 100ஆல வகுக்கணும். அப்ப 75/100 கிடைக்குமா? 2 ஜீரோ கீழே இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? புள்ளியை 2 தடவை முன்னாடி கொண்டு போகணும். அப்ப 0.75. அவ்வளவுதான், தசமம் கிடைச்சிருச்சு. இதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. கொஸ்டின் 4 பாருங்க. ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வியறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக. ஸோ 70.5% கொடுத்துட்டாங்க. இதை தசமாவா மாத்த சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? இப்ப நமக்கு பெர்சன்டேஜ் இருக்கு. இதை தசமா மாத்தா என்ன செய்யணும்? நம்ம முதல்ல இதை ஃபிராக்ஷனா மாத்துவோம். நம்ம ஃபிராக்ஷன் தேவை என்ன செய்யணும்? 100ஆல வகுக்கணுமா? அப்ப 70.5/100 இருக்குமா? ஆல்ரெடி நம்மளுக்கு புள்ளி மேல இருக்கு. 2 ஜீரோ கீழே என்ன செய்யணும்? 2 தடவை முன்னாடி போகணும். அப்பனா 0.705. இதுதான் நமக்கு தேவையான தசமம். ஓகேவா? கொஸ்டின் 5 பாருங்க. ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86% ஓட்டங்களை சேகரித்தால் அதை தசமமாக மாற்றுக. அதாவது நமக்கு சதவீதம் கொடுத்துட்டு தசமம் கேட்கறாங்க. அவ்வளவுதான். சதவீதம் இருக்கா? தசமம் மாத்துறது நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இதை ஃபிராக்ஷனா மாத்தணும். சரியா? அப்ப 86/100 ஃபிராக்ஷனா மாத்த என்ன செய்யணும்? எப்பயும் 100ஆல வகுக்கணுமா?
100 கீழே, அதாவது 2 0 கீழே இருக்கிறனால என்ன செய்ய போறோம், புள்ளியை 2 தடவை முன்னாடி கொண்டு போக போறோம். அப்ப 0.86 அவ்வளவுதான். ஓகேவா? ஈஸியா இருக்கு இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி தான், டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் 6 பாருங்க. ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக. தசமம் கொடுத்துட்டு சதவீதம் கேட்கறாங்க. ஓகேவா? சோ இதை சதவீதமா மாத்தணும்னா முதல்ல இது பின்னமா மாறணும். பின்னமா மாறதுக்கு நம்ம என்ன செய்யணும், புள்ளி எடுக்க ட்ரை பண்ணோம்னா நமக்கு பின்னம் கிடைச்சிரும். 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்கா, அப்ப மேலையும் கீழே 100ஆல பெருக்கிடுவோம். சரியா? அப்ப 675/100 கிடைக்கும். இதை சதவீதமா மாத்தனா என்ன செய்யணும், 100ஆல பெருக்கணும். 2 கட் ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளவுதான், 675%. ஓகேவா? கொஸ்டின் 7. இப்ப வீடியோ வேகமா போற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சு வச்சு பாருங்க. சரியா? கொஸ்டின் 7. 2 ரசாயன பொருட்களின் எடைகள் 20.34 கிராம் மற்றும் 18.78 கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக. அதாவது இதை ஃபர்ஸ்ட் நம்ம சதவீதமா மாத்திரணுமா, கடைசி என்ன செய்யணும், அதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சரியா? 20.34 இதை சதவீதமா மாத்த என்ன செய்யணும், முதல்ல வந்து இதை நம்ம பின்னமா மாத்தணும். அதுக்கு புள்ளி எடுப்போம், மேலையும் கீழையும் 100ஆல பெருக்கி வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 20.34/100 கிடைக்கும். இதை நம்ம சதவீதமா மாத்த என்ன செய்யணும், 100ஆல பெருக்கணும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 20.34 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 18.78 இதையும் நம்ம சதவீதமா மாத்துவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்து புள்ளிகளை எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்பதான் நமக்கு தேவையான பின்னம் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு என்ன கிடைக்கும், 18/78/100 இருக்குமா. சதவீதமா மாத்த என்ன செய்யணும், 100ஆல பெருக்கணும். அப்ப இது ரெண்டு கட்டாயம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும், 18/78 கிடைக்கும். இது ரெண்டுக்கு நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அதாவது 20.34 மைனஸ் 18/78 இதான் கேக்குறாங்க. மைனஸ் பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 156 கிடைக்கும். ஸோ 156% தான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 8. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம். மொத்தம் எத்தனை பகுதி இருக்கு, 1 2 3 4 இருக்கு. ஸோ மொத்தத்தை கீழே எப்படி எழுதிடுவோம், 4 கீழே. எத்தனை நிழலிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் நிழலிட்டு இருக்காங்க. அப்படின்னா 1/4. சதவீதத்தை காண்க. நம்மளுக்கு பின்னம் இருக்கு, சதவீதம் என்ன செய்யணும், 100ஆல பெருக்கணும். அடி கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 1 25. கரெக்டா? அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 25%. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதோட நம்ம பயிற்சி கணக்கு ஃபுல்லா முடிச்சாச்சு. கொள்குறி வகை வினாக்களை பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் 9. 142.5% தசமமாக மாற்றினால் என்ன கிடைக்கும், 142.5 கொடுத்துருக்காங்களா, சதவீதம்னு சொல்லிட்டாங்க. நம்ம தசமமா மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இதை பின்னமா மாத்தணும். பின்னம்னா என்ன செய்யணும், FD டிவைட் பண்ணணும். அப்ப 100ஆல புள்ளி இங்க இருக்கா, கீழே 100 இருக்கனால என்ன செய்யணும், 2 தடவை முன்னாடி போகணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 1.425. இதுதான் நமக்கு தேவையான தசமம். ஓகேவா? இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் 1.425. அதான் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் 10 பாருங்க. 0.005 சதவீதமாக மாற்றினால். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பின்னம் தேவை. பின்னமா மாத்த நம்ம வந்து என்ன செய்வோம், புள்ளி எடுக்க ட்ரை பண்ணுவோம். 3 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்கா, அப்ப 1000ஆல பெருக்கி 1000ஆல வகுப்போம். சரியா? எப்படி மாறிடும்னா 5/1000 மாறிடுமா. சதவீதம் மாத்த என்ன செய்யணும், 100ஆல பெருக்கணும். 2 0 போயிருமா, அடி கொடுங்க, 1 5 2 10. ஸோ 1/2 இது எப்படி எழுதலாம், 0.5% எழுதலாம். அப்ப இதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4.7 வடிவம். ஃபர்ஸ்ட் புள்ளி எடுக்க ட்ரை பண்ணுவோம். இன்ட்டு 10/10 எப்படி மாறும், 47/10 மாறுமா. சதவீதம் என்ன செய்யணும், 100ஆல பெருக்கணும். இந்த 0 கேன்சல் ஆயிருமா. அப்ப 470%. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.